வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியும் மனோஜும் அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்த தம்பதியை ரொம்பவே நம்பிடுறாங்க. நம்பி அசோக் செஞ்சக்கூடிய எல்லா வேலையுமே அவர்கிட்டே கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து வரவு செலவு எல்லாமே நீங்கள் தான் வந்து பேங்கில் கொண்டு கொடுக்கணும், வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அசோக் சொல்கிறார், என்ன சார் நான் இவ்வளோ நாள் நான் தானே பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு அசோக்கு, நீ வந்து ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்க, ஆனால் உன் மேலே எனக்கு திருப்தியாகவே இல்லை. இவங்க புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேருக்கு 4 ஆள் வேலை செய்தாங்க, ஆனால் சம்பளம் ஒரு சம்பளம் தான் வாங்குதாங்க. நீ வந்து ஒரே ஆள் ஒரு சம்பளம் வாங்குதா அப்படிங்கும்போது, சார் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க சார், அவங்களுக்கு வேறு எதோ வழி இல்லாமல் வந்து இருக்காங்க, இல்லைன்னா அவங்கள ஏமாத்துறவங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக தெரியுது அப்படிங்கிறாங்க. அவர் தினேஷ் அனுப்புகிற ஆட்கள் அவங்க எப்படியாவது மனோஜையும் ரோகிணியும் ஏமாற்றி நம்பிக்கையாக நடந்தது மாதிரி நடந்துக்கிட்டு மொத்த பொருளையும் ஆட்டையை போட்டுட்டு கிளம்பணும். அதுபோக எவ்வளோ வரவு செலவுக்கு தராங்களோ, பேங்கில் எதுவும் போடணும்னு சொல்கிறாங்களோ அந்த பணத்தையும் நம்ம ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லி தான் தினேஷ் அனுப்பியிருக்காரு. இது தெரியாத மனோஜ் எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்றாங்க. இங்கே வியாபாராவை வந்து நீ வந்து பேங்கில் போட்டு வா, நம்ம வந்து 10 நாளைக்கு ஒருக்க கம்பெனிக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து பணத்தை வந்து மனோஜ் பேர்லேயோ ரோகிணி பேர்லேயோ போடாமல் அந்த புதுசாக சேர்ந்த தம்பதிகள் அவங்களே வந்து கையில் வச்சுக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இதை தினேஷ்ட்டு கூட சொல்லலை. தினேஷோட பிளான் என்னென்னா, அவங்கள்ட்ட நம்பிக்கையாக நீங்கள் இருந்துக்கிட்டுங்க, நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு அந்த பொருளை பூரா ஒரு நாள் நான் சொல்கிறேன், சாவியெல்லாம் உங்களை நம்பி தந்துடுவாங்க, கடை சாவியெல்லாம் தந்துடுவாங்க, அப்புறம் நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் வந்துடலாம் அப்படிங்கிற பிளான். தினேஷை மிஞ்சின பிளான் அவங்க போடுறாங்க. இது தெரியாத மனோஜ் ரோகிணியும் பயங்கர ஜாலியாக அவங்கள நம்பி கடையை விட்டுட்டு அங்கங்கே போகிறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் சொல்லுதாரு, ரோகிணி நம்மளை மாதிரி பொறுப்பாக கடை யாராவது பார்த்துக்கிட ஆள் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருந்தோம், புருஷன் முன்னாடி எங்கே தான் இருந்து வந்தாங்கன்னு தெரியல, கனவு மாதிரி இருக்குது, கடையை நல்லா பார்த்துக்கிறாங்க. அசோக்கை வந்து நான் எங்கேயாவது போய்ட்டு சொன்னோம்னா, பேங்க்கு போகணுமா சார், அங்கே போகணுமா சார், இங்கே போகணுமா சார்னு ரொம்ப கடுப்பில் கேட்குற மாதிரி கேட்பான். இவர் உடனே இப்போ புதுசாக வந்த தம்பதியில் புருஷனும் முன்னாடி தான், பேங்க் போகணுமா சார், கொண்டாங்க சார் பணத்தை நான் கொண்டு போடுறதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையிலே பயங்கரமான ஆளாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி மனோஜ், நம்மளுக்கு இப்படி மாதிரி ஆட்கள் கிடச்சா ரொம்ப நல்லது தானே, நம்ம வந்து ஒரு டூர் போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாம் மனோஜ், நம்ம வந்து பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போனால் கூட இவங்க பார்த்துப்பாங்க, நம்ம டூர் போனாலும் இவங்க பார்த்துப்பாங்க, ஆனால் உங்கள் வீட்டில் நம்ம டூர்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது, அப்படியா சொல்கிறேன், சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நானும் என் ஒய்ஃபை வந்து ஒரு டூருக்கு போகிறோம், நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார் ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் வீட்டில் இருந்து சொல்லுதாங்க, பிஸ்னஸ் வகையாக டூருக்கு வெளியே போண்டியிருக்கு அப்படிங்கும்போது, ஒரு மனோஜ் அப்போ கடையாடுறா பாப்பா அப்படிங்கும்போது, ஏம்மா புதுசாக புருஷனும் முன்னாடி வேலைக்கு வச்சுருக்கோம்னா அவங்க ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறாங்க, நாங்கள் என்ன சொல்லுதோமோ அதை விட அவங்க டபுளாக வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வேலையை பற்றி யாருக்குனே தெரியும் போல், அதனால் வந்து எல்லாமே நல்லாவே செய்கிறாங்க. அதுபோக அவங்க கிராமத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு இங்கே யாருமே இல்லை, ரொம்ப சங்கடப்பட்ட ஆட்கள், கஷ்டப்பட்ட ஆட்கள், அதனால் நம்மளை மிஞ்சி ஒன்றுமே செஞ்சுக்கிட மாட்டாங்க. நானும் ரோகிணி ஒரு மீட்டிங்காக போக வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது, ரோகிணியாவது விட்டு போக வேண்டியதுனா நீ மட்டும் போக வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லைம்மா ஜோடியாக தான் வர சொல்கிறாங்க, அதுபோக பாம்பே சந்தோஷ் சார் வந்து வர சொல்லியிருக்காருமா அப்படி அப்படிங்கிறாங்க. அப்படியா, பாம்பே சந்தோஷ் சார் வர சொல்லியிருக்காரா, சரி ரைட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரோகிணி கடையை ஒழுங்காக அவங்கள பார்த்துக்கிட்ட சொல்லு, ஓடியில் உள்ள நான் போவேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. இங்கே அதே மாதிரி கடையில் வந்துட்டு அந்த புருஷன் முன்னாடி சொல்லுதாங்க, நான் அந்த மாதிரி வெளியில் போகிறோம், நீங்கள் பார்த்துக்குவீங்களா அப்படின்னு. பார்த்துக்குவோம் சார், நல்லா பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. இவங்களும் மனோஜும் ரோகிணியும் வந்து ஊட்டி கிளம்பிடுறாங்க. நாங்கள் பாம்பே வந்து மீட்டிங் போகிறோன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிடுறாங்க. இங்கே புருஷன் முன்னாடி நினைக்காங்க, நம்ம இந்த பொருளெல்லாம் வந்து தினேஷ்ட கொண்டு கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனப்பட போகிறது கிடையாது. இப்போ நம்ம பணம் ஓரளவு ஆட்டை போட்டிருக்கோம், அது ஒரு 12 லட்ச ரூபாட்ட இருக்குது. இப்போ குடோனு இங்கே கடையெல்லாம் பொருளெல்லாம் பார்த்தா அது ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். இதை ஏன் 30 லட்சத்தை நம்ம காசாக்கிடக்கூடாது அப்படிங்கும்போது, அது எப்படி காசாக்க முடியும் அப்படிங்கும்போது, அவங்க வரத்துக்கு 1 வாரம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க, 1 வாரம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கடையில் நம்ம தான் வந்து எல்லாமே பார்க்கணுன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த கடையில் மற்ற வேலை பார்க்குற ஆளுக்கு பூரா நம்ம தான் ஹெட்டு மாதிரி, அப்படிங்கும்போது வந்து நம்மளே எதனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ப்ரெஸ்ஸில் போய் ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இனாம்னு சொல்லி நோட்டீஸை போடுறாங்க. அங்கங்கே அந்த நோட்டீஸை வந்து ஒட்டுறாங்க. ஒட்டினோடனே சிட்டி பூரா அது பரவுது. எல்லாருமே பயங்கரமாக பார்க்குறாங்க. இங்கே வந்து ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இனாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பொருளை வாங்குதாங்க. ஃபுல்லும் காசு வருது.
காசு வருதுன்னொன்னே இந்த விஷயம் வந்து மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தெரிய வருது. அப்போ இப்படி எப்படி ஆஃபர் போட்ட அப்படிங்கும்போது, இல்லை சார் இப்படி போட்டால் ஏகப்பட்ட வியாபாரம் ஆகும்னு சொல்லி என் ஒய்ஃப் சொன்னாப்புல, இது ரொம்பவே இதாகுது அப்படிங்கும்போது, அப்போ நம்மளுக்கு நட்டமில்ல, ஒரு பொருளை கொடுப்போம் இன்னொரு பொருள் ஏனாம்னா வந்து நம்ம நட்டம் தானே அப்படிங்கும்போது, சார் 2 பொருளையும் ஒரே பொருளை விளைய வச்சாச்சு, பூரா நம்மளுக்கு வருமானம் தான் சார் அப்படிங்கும்போது, சூப்பர் ஆள்கையா, அந்த பணத்தை பூரா கரெக்டாக பேங்கில் போட்டுரு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணி என்னைக்கு வருவாங்கங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டுக்கிறாங்க. நாங்கள் வரதுக்கு 2 நாள் ஆகும் அப்படிங்காங்க. இந்த 2 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் ஆட்டை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் வசூல் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு நைட்டோட நைட்டாக இவங்க எஸ் ஆகிடுறாங்க. மனோஜ் ரோகிணியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியா இருக்குது. அப்போ கம்பெனிக்காரங்க மனோஜுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே, என்ன சார் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கம்பெனிக்கு அனுப்ப வேண்டிய பணத்தையும் அனுப்பலையே அப்படிங்கும்போது, இல்லை சார் இன்றைக்கி அனுப்பியிருக்கணும், நான் இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம் சார், அக்கௌண்ட்டில் தான் பணம் இருக்குது அப்படிங்கிற. அப்படியே ஆச்சு ரைட்டு அப்படிங்கிறாங்க. காலையிலே பேங்க்கில் போய் பார்க்காங்க, மனோஜ் அக்கௌண்ட்லேயோ ரோகிணி அக்கௌண்ட்டில் ₹1 பணம் இல்லை. உடனே கடையில் வேலைக்கு வச்ச ஆளுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோனே போகலை. அவங்க தான் அந்த பணத்தை ஆட்டை போடுறதுக்கும் பொருள் ஆட்டை போட தானே வந்தாங்க. தினேஷ் அனுப்புனது பொருளை பூரா கொண்டு வந்துருங்க, நம்ம வேற ஆள்கிட்ட ஒன்றுக்கு பாதியாக விற்றுட்டு நம்ம பணத்தை பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நாம போட்டது தினேஷுக்கும் மனோஜுக்கும். இங்கே ஒன்றுமே ஆகலை. மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியல. அதனால ரோகிணி ஃபோன் எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி கடைக்கு போகிறாங்க. கடையில் ஒரு பொருள் இல்லை. அப்போ அசோக் ஃபோன் பண்ணி, என்னடா அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்காங்க, பொருள்லாம் இல்லை, விற்ற பணத்தெல்லாம் எங்கே அப்படிங்கும்போது, சார் என்னையே அந்த பொறுப்பில் நீங்கள் வைக்கலை, அவங்களே ஆஃபர் போட்டாங்க, அதை உங்கள்கிட்ட கேட்டு பண்ணாங்களா கேட்காம பண்ணாங்களான்னு தெரியாது. நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க போகும்போது, எனக்கு அப்புறம் ஓனர் இவங்க தான், இவங்க சொல்ல தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் அவங்க சொல்ல கேட்டோம், ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு, அவ்வளோ கூட்டத்தை நம்ம கடையில் பார்த்ததில்ல, பொருள் ஒன்று வாங்கினா ஒன்று ஏனாம்னா வரதான் செய்வாங்க, ஏன் எங்கள் சொந்தக்காரங்களே ஒரு 10 பேர் வந்தாங்க என்ன அப்படிங்கும்போது, சரி அப்போ அவங்க எங்கே தான் போயிருக்காங்க அப்படிங்கும்போது, எனக்கு என்ன சார் தெரியும், நீங்கள் தானே விலைக்கு வச்சிங்க அப்படிங்கும்போது, மனோஜ் அவங்களுடைய ஆதாரத்தை எதையும் வாங்கினீங்களா அப்படிங்கும்போது, இல்லை அவங்க நம்மகிட்ட நல்லா பேசணுன்னு நான் வந்து நம்பிட்டேன், நீங்கள் போங்க மனோஜ் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து பொருள் தாரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கி வச்சுருக்குறாங்க. அப்போ அவங்க பூராமே பொருள் வாங்க வராங்க. பொருள் இல்லைன்னு மனோஜ் சொல்லும் போது, பொருள் இல்லையா, பணத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு உங்கள் அட்ரஸுக்கு பொருள் வந்துடுனீங்க, பொருள் வரல நீங்கள் சொன்ன நேரத்தில் 10 மணிக்கு வரணும்னு சொன்னீங்க, மணி 12 மணிக்கு மழை ஆகி போச்சு, ஃபோனும் நீங்கள் எடுக்கலை அப்படிங்கும்போது, இல்லைங்க எங்கிட்ட வேலை பார்த்தவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது, இதெல்லாம் நம்பும்படியாக இல்லை, நீங்கள் ஒரு ஆளை வச்சு இப்படிலாம் பண்ணிவிட்டு எங்களை ஏமாத்தலாம்னு பார்க்கிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க. ஸ்டேஷனில் போய் ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க, மனோஜ் மேலேயும் ரோகிணி மேலேயும். அப்போ ஸ்டேஷன்லேருந்து 2 பேருமே தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வைக்கும்போது வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே விஜயா அண்ணாமலை எல்லோரும் போகிறாங்க. போனோன்னா அண்ணாமலை என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, எப்பா 2 பேரை நம்பி வேலைக்கு வச்சுட்டு நாங்கள் வந்து ஊட்டிக்கு போயிருந்தீங்களா, நீங்கள் பாம்பே தானே போனேன்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது, இல்லைப்பா நானும் ரோகிணியும் வந்து வெளியூருக்கு போகவே இல்லை ரொம்ப நாளாக, அதனால் போகணும்னு ரோகிணி சொன்னால் தான் போனோம்ப்பா, அவங்க இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது, அவங்க யார் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. தெரிலடா, அவங்க எந்த ஊருக்காரங்கன்னு சொல்லி ஒரு ஆதாரம் தரேன்னு சொன்னாங்க, நேரம் நல்லபடியாக பேசணும்னு நானும் வெங்காமல் விட்டுட்டேன் அப்படிங்கும்போது, இப்போ என்ன பண்ண போகிற, கடையில் உள்ள பொருளெல்லாம் போயிடுச்சு, உன் கையில் இந்த பணம்லாம் போச்சு, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, ஸ்டேஷன்லேருந்து சொல்லுதாங்க, சார் இது பேச்சு சரியாக இருக்காது, பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு பணம் வேணும் அதுங்கிறாங்க, அதனால் நாங்கள் என்ன செய்யணுமோ செய்ய போகிறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ரோகிணியும் உள்ளே வச்சுருந்தாங்க. இப்போ விஜயா வராங்க. விஜயா வந்துட்டு, ரோகிணி நீ பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ்கிட்ட நீ தானே வேலைக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்க அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி மனோஜ் தான் வைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா, மனோஜுக்கும் ரோகிணிக்கும் அதிலே வந்து சண்டை வந்துடுது. உடனே இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு 3 4 5 நாள் கழித்து மனோஜை வந்து வெளியெடுத்து கொண்டு வந்துடுறாங்க, ரோகிணியும் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வந்தவுடனே விஜயா வெளுன்னு வெளுக்காங்க. அப்போ வந்து ரோகிணி சொல்லுதாங்க, ஆண்டி நானே சொன்னாலும் உங்கள் பையன் எவ்வளோ படிச்சிருக்காரு, அவருக்கு தெரிய வேண்டாமா வைக்க வேண்டாமா அப்படிங்கும்போது, என்ன ரோகிணி இப்படி சொல்லுத, நீ தானே சொல்லி நான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏய் எல்லாம் ஒன்றால் தாண்டி, நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்டேஷன்லேருந்து வராங்க. அங்கே பாருங்கள், இவங்களால் வந்து நிறைய பேர் சங்கடப்பட்டிருக்காங்க, அதனால் அவ்வளோ பேரும் சேர்ந்து எங்களுக்கு பணம் வேணுங்கிறாங்க, அதனால் உங்கள் கடையை வந்து நாங்கள் எதை நினைச்சிரோம் மூடுறோம், அந்த கடையை நாங்கள் வந்து ஏலம் போட்டு யாரெல்லாம் வந்து அது பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்களோ அவங்களுக்கு இது கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது, அது என் கடையெல்லாம் கொடுக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு மனோஜ் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறது, சாவி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவி வாங்கி கொண்டு கடையை அடைச்சி அது ஒரு ஏலம் போட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. இங்கே மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன் இந்த வீட்டில் பீத்திக்கிட்டே இருப்பார். இங்கே ஒன்றுமே நடக்கல. ஹாலில் சும்மா உட்காந்துருக்காரு. அப்போ முத்து வராரு, மீனா நீ எனக்கு வேண்டதில்ல அந்த மிச்சரை கொண்டா அப்படிங்க. எதுக்குங்க, கொண்டா மீனா அப்படின்னு சொல்லிட்டு
மனோஜ் இந்த மிச்சரை சாப்பிடு அப்படிங்கும்போது, எதுக்குடா காலைல மிச்சரை சாப்பிடுங்கிற அப்படிங்கிறாங்க. சும்மா தானே இருக்க, சும்மா இருக்க மிச்சரை தானே சாப்பிட்ணும், சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப வயித்தெரிச்சலாக இருக்குது. ரோகிணி மேலும் கோவமாயிருது. நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுதாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுதாங்க, என்ன விஷயம், நான் பேசியெல்லாம் சரி பண்ண பிறகு நீ வந்து இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது, இல்லைங்க ரோகிணியால் தான் அவ்வளோ நடந்துச்சு. மனோஜ் பாருங்கள் எவ்வளோ தோரணையாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தான். கடைசியில் மனோஜ் வந்து இப்படி போன நிலைமைக்கு காரணம் ரோகிணி தான் அப்படிங்க. ரோகிணின்னு இருக்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள வச்சுருக்காங்க வேலைக்கு. இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, ஏது இருக்காங்க, எந்த ஊர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, இவங்க வந்து சொல்லுதாங்க ரோகிணி, நான் எப்படியாவது அவங்கள வந்து நான் கண்டுபிடிச்சிடுறேன் அங்கிள் அப்படிங்கும்போது, முத்து சொல்கிறாரு, சேஷனில் காய்ச்சிட்டுருக்காரங்களே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எப்படி பிடிப்பீங்க அப்படிங்கும்போது, எங்கள் கடையில் வந்து கேமரா இருக்குது, இப்போ உங்கள் கடை இல்லை, கடை போயிடுச்சு, அந்த பதிவு காமிங்க அப்படிங்கிறாங்க. காமிச்சோன்னே இவங்களை எப்படியாவது இது பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சிட்டிகிட்ட கொண்டு அந்த ஃபோட்டோவை கொடுக்காங்க. சிட்டி, நான் எப்படியாவது இவங்க யார் என்ன வரன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிட்டி மூலமாக அங்கே தேடுதாங்க. தேடும் போது அவங்களுக்கு தகவல் போயிருது, உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தேடிட்டு அலைதாங்க, நம்ம ஊர்லேயே வந்து தேடிருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்புறம் தான் வந்து தினேஷ்கிட்ட பேசுகிறாங்க. தினேஷ், நாங்கள் இவ்வளோ பணம் ஆட்டையை போட்டிருக்கோம், நான் உங்களுக்கு தந்துடுறோம், நம்மளே இது பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, நீ வந்து மாட்டினா நானும் மாட்டின மாதிரி, அதனால் வந்து ரோகிணியை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி வீடியோ மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணோன்னா அதை வந்து ரோகிணி அட்ரஸுக்கு அனுப்பிடுறாங்க. இங்கே விஜய் அட்ரஸுக்கு ஒரு கொரியர் வந்துச்சுன்னு சொல்லி கொடுக்காங்க. அதை உழைச்சி பார்க்காங்க. உடனே இது என்னதாக இருக்கும் அப்படிங்கும்போது சொல்லுதாங்க, இது வந்து பென்ட்ரைவ், இதை வந்து நம்ம டிவியில் வந்து போட்டோம்னா கண்டிப்பாக இதில் என்ன இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. டிவியில் போடுதாங்க. ரோகிணியை பற்றிய முழு விவரம் அதில் இருக்குது. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, அது சம்மந்தப்பட்டவங்க இவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் பேசினது வச்சது, கிறிஷு தான் வந்து அவங்களோட பையன், அவங்க அம்மா இந்த அட்ரஸில் இருக்காங்க, வைக்காங்க, இந்த பிள்ளைகள் தான் படிக்காங்க, எல்லாத்தையுமே அதில் வந்து ஆதாரமாக ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து விஜயாவுக்கு சரியான கோபமாயிருது. அப்போ அண்ணாமலை கூடுதாங்க, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படிங்கிறாங்க, இவ்வளோ நாள் இந்த ரோகிணிக்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டில் மட்டும் இல்லைங்க, இவ ஏகப்பட்ட வீட்டில் வாழ்ந்துருப்பா போல், ஒழுங்கு மரியாதை வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. எல்லா நேரமும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண அந்த அண்ணாமலையால் எதுவுமே பேச முடியல, அமைதியாக இருக்கிறாங்க. இனி ரோகிணியோட வாழ்க்கை என்னவாகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.